முதல் கேள்வி, ஏன் ஜெயிக்க வைக்கணும்? 10 ஆண்டு காலமாக மோடி அவருடைய ஆட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 10 ஆண்டு காலமாக மோடி அவருடைய ஆட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். எல்லா தரப்பட்ட மனிதர்களுக்கும் ஒரு நல்லாட்சின்னா அது மோடியுடைய ஆட்சி. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நம்முடைய தமிழ் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய மரியாதை யார் கொடுத்ததுன்னா மோடி ஐயா. கலாச்சாரத்திற்காக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், செங்கோலை கொண்டு போய் பாராளுமன்றத்தில் வச்சிருக்கிறாருங்க. பாராளுமன்றத்துடைய மைய கட்டிடத்தில் வச்சிருக்கிறாங்க. அதனால அருமை சகோதர சகோதரிகளே, 10 ஆண்டுகள்ல வந்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மட்டும் பாருங்க. குறிப்பா இந்த தொகுதி, பெங்களூர் இந்த தொகுதி, தெற்கு தொகுதி, இந்த தொகுதிக்கு நம்முடைய அருமை சகோதரர் தேஜஸ்வி சூர்யா அவங்க செஞ்சிருக்கிறது மட்டும் பாருங்க. 44,000 பேர் யாரெல்லாம் சாலையோரத்துல கடை வச்சிருக்கிறாங்களோ. காலையில் நாங்க 2 பேரும் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வெளியே வந்தோம். ஒரு பதவிக்கிற அம்மா இருந்தாங்க. அண்ணன் இங்க வாங்க, நாங்க போனோம். அண்ணா இது மோடி ஐயாவுடைய திட்டத்துல கடன் வாங்கி இந்த முதல் கொடுத்தாங்க, அப்புறம் 20,000 கொடுத்தாங்க, இதெல்லாம் வட்டி இல்லா கடனுங்கம்மா. அப்புறம் 50,000 கொடுத்தாங்க. சொந்தமாக என்னுடைய சொந்த கார்டுல மோடி ஐயாவுடைய சுபநிதி திட்டத்தை பணம் வாங்கி நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த திட்டத்துல எவ்வளவு சந்தோஷங்கம்மா பாருங்க. இன்னைக்கு அருமை சகோதரர்களாக இருக்கட்டும், தாய்மார்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், மோடி அவர்களுடைய 10 ஆண்டு கால ஆட்சி காலத்துல எல்லாத்தையும் தட்டிருக்கும். இன்னொன்னு பாருங்க, இந்த பெங்களூர் தெற்கு தொகுதி இன்னொரு பெரிய ரெக்கார்டு பண்ணிருக்கு. தேஜஸ்வி சூர்யா அவர்கள் 2019 எம்பியாக வந்த பொழுது நமக்கெல்லாம் மோடி மருந்தகம் தெரியுங்கம்மா. மோடி மருந்தகம், மோடி ஐயா மருந்து கடை. அங்க போனோம்னா சாதாரண மருந்து 70% விலை குறைவா கிடைக்கும். 100 ரூபாய் தனியார் கடையிலா மோடி ஐயா மருந்து கடைக்கு போனா 30 ரூபாய் தான். 70% அங்க டிஸ்கவுண்ட். அருமையான அதே மருந்து. இன்னைக்கு சகோதரர் தேஜஸ்வி சூர்யா அவர்கள் 14 கடை இருந்தத பெங்களூர் தெற்குல 132 கடை ஆக்கியிருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம். நம்முடைய வயதானவர்கள், பெரியவர்கள் எல்லா இடத்துக்கும் சென்று அதை வாங்குவதற்கு பெரிய ஒரு உதவி பண்ணிருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸ் வர்றாங்க. காங்கிரஸ் என்னங்கம்மா சொல்றாங்க? மோடி ஆட்சிக்கு வரமாட்டாங்க, நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம். எப்படி வருவாங்க நீங்களே சொல்லுங்க. இந்தியா முழுவதும் மோடியின் பக்கம் இருக்கு. காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள், மோடி அவர்கள் தான் 3 தொடர்ந்து ஆட்சி கட்டளை அமர வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்துட்டாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு பேர் ஆசை. ஆசை யாரை விட்டுச்சுங்க? ராகுல் காந்தி அவங்கள 17 வருஷமா முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க, எப்படியாவது இந்தியாவுடைய பிரதமர் ஆக்க வேண்டும் என்று. அருமை சகோதர சகோதரிகளே, அந்த கனவு 2024 கூட பலிக்க போவது கிடையாது. இந்த முறையும் மோடி அவங்க தான் வரப்போறாங்க. காரணம், ஏழை மக்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் மோடி ஐயா மேல இருக்கு. நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் மோடி ஐயா வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய தாய்மார்களை நின்றிருக்கிறேன். உங்களுடைய குழந்தைகள் வளரும் பொழுது ஒரு அற்புதமான நாட்டிலே வளர வேண்டும் என்பதற்காக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு பாருங்க, நீங்களே சொல்லுங்க, மோடியின் கேரண்டி என்னங்க? மோடியின் கேரண்டி என்பது நம்முடைய தரத்தை உயர்த்துவது மோடியின் கேரண்டி, நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவது மோடியின் கேரண்டி, மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்து சேருவது மோடியின் கேரண்டி. ஆனா காங்கிரஸ் கேரண்டிக்கு வாரண்டியே இல்லை. வாரண்டி இல்லாத ஒரு கேரண்டியை மறுபடியும் தூக்கிட்டு வந்திருக்காங்க.